சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யூர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். விஜிடி ஹாலிடேஸ். GT Holidays, South India's #1 travel brand. இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். என்ன திமுக கூட்டணிக்குள்ளார சிவப்பு துண்டு தோழர்கள் ஒரு கலகக்குரல் எழுப்பிக்கிட்டு இருக்காங்களே, எப்படி பாக்குறீங்க? இல்ல, இந்த கலகக்குரல் சீட்டு முன்ன பின்ன வாங்கறதுக்காக எடுக்கக்கூடிய ஒரு கலகக்குரலா தான் இருக்கே தவிர, மற்றபடி அவங்களுடைய பார்வை விரிந்த ஒரு மக்கள் நலம் சார்ந்த பார்வையே எனக்கு தெரியல. மக்களுக்காக தான் அனகாபுத்தூர்ல நின்னாங்க. இல்ல, அனகாபுத்தூர்ல நிக்கிறாங்கன்னு சொன்னா இடிக்கும் போது இல்லை, இடிச்சு அந்த மக்கள் வீதியில அந்த ஒரு பொட்டம் சோறு வாங்குறதுக்காக அல்லல் பட்டுட்டு இருக்கும்போது வந்தாங்க. நீங்க ஆற்றங்கரை விரிவுபடுத்தணும்னு சொன்னா நீங்க டோட்டலா தானே எடுக்கணும். அனகாபுத்தூர் அந்த பகுதியை மட்டும் எடுக்க வேண்டிய அவசியம் என்ன? காசாக்கிறோம், பல கோடிகளுக்கு அதிபதிகள் தான் அங்க போய் வீடு வாங்க முடியும். அப்போ அவன் அந்த வீடு வாங்கினா இந்த பகுதி அவனுக்கு ஒரு இதுவா இருக்கு. அப்போ இதை காலி பண்ணி இதை ஒரு பார்க் மாதிரி ஒரு இது மாதிரி ஆச்சுன்னா அந்த விலை ஏறும். இதுதானே உங்களுடைய திட்டம். இது திமுக எப்படி ஏழை மக்கள் சார்ந்த ஒரு அரசுன்னு சொல்லி எப்படி ஏற்றுக்க முடியும்? திமுக காப்பாத்துறதுக்காக கூட்டணி கட்சிகள் எந்த எல்லைக்கும் போறாங்களா? எந்த எல்லைக்கும் போறாங்க. மக்கள் அவங்க வேதனை கொட்டுறாங்க. நீங்க வாங்குறீங்கல்ல, நீங்க ஏங்க அந்த மக்கள் கிட்ட போறீங்க? நேரா போய் முதல்வர்கிட்ட உட்காந்துட்டு இதுக்கு உண்டான தீர்வு சொல்லுங்க. இது இந்த மக்களுக்கு உண்டான நிவாரணத்தை வழங்குங்க. இல்லைன்னு சொன்னா கூட்டணி விட்டு போறேன்னு சொல்லுங்க. அதுதாங்க மக்களுடைய தலைவன் சொல்றது. நீங்க இதை வச்சு பேரம் பேசுறீங்களா கம்யூனிஸ்ட் கட்சிகள்? நான் கேட்கிறேன். விவசாயிகள் மீது குண்டாஸ் போட்டாங்க, சைலண்ட் மூட்ல இருக்காங்க. வேங்கை வயல்ல பாத்தீங்கன்னு சொன்னா குடிநீர்ல மலத்தை கலந்த விஷயத்துல எல்லாம் சைலண்ட் மூட்ல தான் இருந்தீங்க. கடைசியா புகார் கொடுத்தவனே குற்றவாளி ஆக்கி அழகு பார்த்த ஒரு திமுக. இதுக்கெல்லாம் உங்களுக்கு தெரியாது? அந்த விஷயங்கள் எல்லாம் தெரியும் இல்லையா? எல்லாமே சைலண்டா இருந்துட்டு இப்ப தேர்தல் வர்றதுக்கு வானத்துக்கு பூமி குதிச்சா உங்களுக்கு இன்னும் அள்ளி கொடுத்துருவாங்களா சீட்டு? எலெக்ஷனுக்காக இந்த ஸ்டண்ட். எலெக்ஷனுக்காக இந்த ஸ்டண்ட். அனகாபுத்தூர் விஷயமோ எப்படி தமிழ்நாடு முழுக்க தேர்தல் எதிரொலிக்கும்? நீங்க எதிரொலிக்காதுன்னு எப்படி சொல்றீங்க? இன்னும் அதிமுக இதை கையில எடுத்து இவங்க இறங்கி வேலை செஞ்சதுன்னா மிகப்பெரிய தமிழ்நாடு அளவுக்கு பெரிய அரசியல் தான் அது. ஏங்க 1000 வீடுங்க இன்னைக்கு அனகாபுத்தூர் நடந்து நாளைக்கு இங்க நடக்காது, அங்க நடக்காதுன்னு என்ன சொல்ல முடியும்? எல்லாம் கூட்டு கலவாணியா ஒண்ணு சேர்ந்துட்டு அப்பாவி மக்களை அப்புறப்படுத்துவதுதான் இந்த அரசியல் கட்சிக்குரிய வேலைன்னு சொன்னா அப்ப அந்த மக்கள் என்ன பண்ணுவாங்க? ஆதன எண்ணலுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு இந்திய தேசிய லீக் கட்சி நிறுவன தலைவர் திருமிகு தடா ரஹீம் அவர்கள் உள்ளார். வணக்கம் ரஹீம் பாய். வாங்க. திமுக கூட்டணிக்குள் இருக்கும் சிபிஎம் கட்சி திமுகவுக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய ஒரு கலக குரலை கொடுத்து வருகிறார். சிபிஎம் உடைய மாநில செயலாளர் தோழர் பே சண்முகம் அவர்கள் சமீபத்தில் தான் அனகாபுத்தூர்ல ஒரு மிகப்பெரிய ஒரு வீடுகளை அகற்றி இருக்காங்க. அதாவது புல்டோசரை வச்சு மக்கள் குடியிருப்பை காலி பண்ணியிருக்காங்க. அன்னைக்கே வீதிக்கு வந்துட்டாங்க. சிபிஎம் மாநில செயலாளர்லாம் களத்துல இருந்தாரு. அதே அடையாறு ஆற்றங்கரைய ஆக்கிரமித்து தான் காசா கிராண்ட் அபார்ட்மெண்ட் கட்டியிருக்காங்க, மாதா இன்ஜினியரிங் காலேஜ் கட்டியிருக்காங்க. அங்கெல்லாம் திமுக புல்டோசர் போல எளிய மக்கள் இருக்கிற இடத்த தான் புல்டோசர் நோக்கி வருது, திராவிட புல்டோசர் அரசு அப்படின்லாம் அனகாபுத்தூர் மக்களும் சரி சிபிஎம்மும் சரி ரொம்ப காட்டமா விமர்சனம் பண்ணியிருந்தாங்க. சமீபத்துல தீக்கதிர்ல ஒரு பேட்டி ஒன்று கொடுத்திருந்தாரு தோழர் சண்முகம் அவர்கள். லாஸ்ட் டைம்ல அதிமுக பாஜக கூட்டணியை காரணம் காட்டி எல்லா கட்சிகளுக்கும் 6 சீட்டு கொடுத்துட்டீங்க, நாங்க வரலாற்றிலேயே ரொம்ப ரொம்ப கம்மியான சீட்டு வாங்கின ஒரே எலெக்ஷன் 2021 தான், பாஜக அதிமுக கூட்டணி வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நாங்க சமரசம் பண்ணிக்கிட்டோம், நாங்க இப்போது அப்படி சமரசம்லாம் பண்ணிக்க மாட்டோம், எங்களுடைய மாநில மாநாட்டிலேயே நாங்க அதிக சீட்டு கேட்டு வாங்குவோம்னு நாங்க தீர்மானம் நிறைவேற்றி இருக்கோம் அப்படிங்கிற ஒரு விஷயங்களை திமுகவுக்கு எதிராக ஒரு போர்க்குள்ள கிளப்பியிருக்காரு. அது மட்டும் இல்லாம திமுக கொடுத்த தேர்தல் வாக்குறுதிகள்ல 98% நிறைவேற்றவில்லைங்கிற ஒரு குற்றச்சாட்டையும் தோழர் பே சண்முகம் வச்சிருக்காரு. என்ன திமுக கூட்டணிக்குள்ளார சிவப்பு துண்டு தோழர்கள் ஒரு கலகக்குரல் எழுப்பிக்கிட்டு இருக்காங்களே, எப்படி பாக்குறீங்க? இல்ல, இந்த கலகக்குரல் சீட்டு முன்ன பின்ன வாங்கறதுக்காக எடுக்கக்கூடிய ஒரு கலகக்குரலா தான் இருக்கே தவிர, மற்றபடி அவங்களுடைய பார்வை விரிந்த ஒரு மக்கள் நலம் சார்ந்த பார்வையே எனக்கு தெரியல. மக்களுக்காக தான் அனகாபுத்தூர்ல நின்னாங்க. இல்ல, அனகாபுத்தூர்ல நிக்கிறாங்கன்னு சொன்னா இடிக்கும் போது இல்லை, இடிச்சு அந்த மக்கள் வீதியில அந்த ஒரு பொட்டம் சோறு வாங்குறதுக்காக அல்லல் பட்டுட்டு இருக்கும்போது வந்தாங்க. கம்யூனிஸ்ட் கட்சிகள் வந்தாங்க, விடுதலை சிறுத்தைகள் வந்தது, அப்புறம் இஸ்லாமிய அமைப்புகள் வந்தாங்க, எல்லாமே வந்தாங்க. வந்துட்டு அந்த மக்கள் அதாவது அவங்க வேதனையை, அழுகுறலை, அவங்களுடைய இயலாமையை வெளிப்படுத்திட்டு இருக்கக்கூடிய மக்களை எல்லாம் ஒன்று திரட்டி வச்சுக்கிட்டு காசா கிரவுண்டை பாருங்க, அன்னை மாதா கோயிலை பாருங்க, அன்னை கல்லூரியை பாருங்க, இதெல்லாம் இங்கெல்லாம் புல்டோசர் போகலை, இங்க எளிய மக்கள் வாழக்கூடிய இந்த பகுதியை இடிச்சிட்டாங்க திமுக அரசு, இது அநியாயம் அக்கிரமம் இவ்வளவு சொன்னாங்களே தவிர ஒரு வார்த்தை கூட அந்த இடத்துல திமுகவின் இந்த செயலை கண்டித்து
நாங்கள் இந்த கூட்டணியிலேருந்து வெளியேறோம்னு சொல்லி ஒரு வார்த்தை சொல்லியிருந்தாங்கன்னா திமுக உடனே நடுங்கிட்டே இருப்பான். விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய தலைவர் திருமாவளவன் போறாரு. பாதிக்கப்பட்ட மக்கள் கிட்ட அரசியல் பேசுறாங்க. இவங்க கம்யூனிஸ்ட் கட்சிகள் போகுது, பாதிக்கப்பட்ட மக்கள் கிட்ட அரசியல் பேசுறாங்க. இஸ்லாமிய அமைப்புகள் போகுது, பாதிக்கப்பட்ட மக்கள் கிட்ட அரசியல் போறாங்க. என்னன்னா திமுக இடிச்சா அந்த திமுக அந்த சுமார் 1000 வீடுகள் இருக்கும்போது ஒரு 3000 பேருக்கு மேல இருக்காங்க ஓட்டு. அங்க அந்த ஓட்டுகள் எக்காரணம் கொண்டும் அந்த திமுக கூட்டணி விட்டு விலகிடக்கூடாது. அதுக்காக இவங்க காம்ப்ரமைஸுக்கு தான் அங்க போற மாதிரி இருக்க தவிர இவங்க உண்மையான அந்த மக்களுக்கு ஆதரவு கொடுப்பதற்காக தானே கூட்டணி கட்சிகள் வந்து அங்க போயிருக்காங்க. ரொம்ப காட்டமான விமர்சனத்தை வந்து திருமாவும் வச்சிருக்காரு, அதே போல சிபிஎம் சண்முகமும் வச்சிருக்காருல்ல. நீங்க காட்டமான விமர்சனம் வந்து வைக்கிறது வந்து எப்படின்னா, நீங்க எப்பவுமே நாங்க பாருங்க மக்களுக்கு ஆதரவா நிக்கிறீங்க. அடுத்த நாளே நீங்க என்ன சொல்றீங்க, தமிழ்நாட்டுல அதிமுக பாஜக கூட்டணியை தோற்கடிப்பதற்காக நாமெல்லாம் எந்த சமரசத்துக்கும் போய் நம்ம இந்த கூட்டணியை வெற்றி பெற வைக்கணும்னு திருமாவளவன் பேசியிருக்காரு. இதை என்ன சொல்றீங்க நீங்க? அப்போ ஒரு பக்கம் அங்க போயிட்டு நீங்க இப்படி அரசியல் பண்ணிட்டு வரீங்க, இங்க வந்து என்ன சொல்றீங்க, நாங்க அடுத்த 26 தேர்தலில் வந்து திமுக கூட்டணி வெற்றி பெறதுக்கு நம்ம வந்து எந்த அளவுக்கும் போய் நம்ம காம்ப்ரமைஸ் ஆகி நம்ம வந்து வெற்றி பெறணும் இந்த கூட்டணி, அப்பதான் பாசிசத்தை அழிக்க முடியும். அதுக்கு நேரடியாக சொல்லிட்டு போங்க திமுக கூட்டணி வெற்றி பெறணும்னு. அதே இதுக்கு பாசிசம்னு சொல்லிட்டு இன்னும் சிறுபான்மை மக்களை அச்சுறுத்தலுக்கு உள்ளாக்குறீங்க. நீங்க நேரடியாக பேசுங்க சார். நீங்க திருமாவளவன் நேரடியாக பேசட்டும். ஏன் அங்க பாதிக்கப்பட்ட மக்கள் கிட்ட போய் உட்காந்துட்டு ஒப்பாரி வச்சீங்க, நீங்க கவலைப்படாதீங்க, அதை பண்ணாதீங்க, இது பண்ணாதீங்க. அவங்களுக்கு தான் வீடு வந்து இதுல கண்ணகி நகர்ல கொடுத்துருக்காங்களே, இடிச்சுட்டாங்க. அதற்கு பரிகாரம் பண்ற விதமா தான் கண்ணகி நகர்ல வீடு கொடுத்துருக்காங்களா அரசாங்கம்? எப்படி தாமரை நீங்களே பாருங்க. அது எப்படின்னு சொன்னீங்கன்னா, இப்ப நான் வந்து அங்க வந்து ஒரு 60 லட்சம் 70 லட்சம் ரூபாய்க்கு ஒரு வீட்டுல குடியிருக்கேன். அந்த வீடை இடிச்சிட்டு எனக்கு கண்ணகி நகர்ல போய் ஒரு சின்ன ரூமு ஒரு ஹாலு இருக்கக்கூடிய அந்த ஹவுசிங் போர்டு இதுல குடியிருப்புல கொடுத்தா அதை எப்படி என்னால போக முடியும் சொல்லுங்க? நீங்க யோசனை பண்ணி பாருங்க. அங்க இடிக்கப்பட்ட வீடுகள்லாம் சாதாரணமான வீடுகள் இல்லை, எல்லாம் கட்டிடங்கள் தான். ஏதோ ஓலை குடிசை, ஆக்கிரமிக்கப்பட்ட இடம், ஏதோ ஓட்டு வீடு இருந்தது, அதனால இடிச்சு தரமட்டமாக்கிட்டாங்க. எல்லாமே கட்டிடங்கள். அவன் ஒருத்தன் சொல்றாங்க ஆத்த ஆக்கிரமிச்சு கட்டியிருக்காங்கன்னு அரசாங்கம் சொல்றாங்க. ஆக்கிரமிப்புல வந்து அகற்றுவதுல வந்து அரசாங்கம் வந்து கவனம் செலுத்தணும், நீங்க வந்து லேசா விட்டுறக்கூடாதுன்னு உச்சநீதிமன்றம் ஆர்டரும் இருக்கு, உயர்நீதிமன்ற ஆர்டரும் இருக்கும். அதை மதிக்க வேண்டிய ஒரு கடமை அரசாங்கத்துக்கு இருக்கா இல்லையா? சரி, நீங்க சொல்றீங்க ஆக்கிரமிக்கப்பட்ட இடத்துல நீங்க எதுக்கு சார் ரேஷன் கார்டு கொடுத்தீங்க? ஆக்கிரமிக்கப்பட்ட இடத்துல எதுக்கு சார் நீங்க வந்து எலக்ட்ரிசிட்டி இது கொடுத்தீங்க? ஆக்கிரமிக்கப்பட்ட இடத்துல எதுக்கு நீங்க வந்து வீட்டு வரி வசூல் பண்ணீங்க? 26 வரையிலையும் வீட்டு வரி ஒருத்தன் ஸ்லிப் காமிக்கிறான், 26 வரையிலும் நாங்க வீட்டு வரி செலுத்தி இருக்குன்னு. எதுக்கு பண்ணீங்க நீங்க? ஆதார் கார்டு எதுக்கு அந்த ஆக்கிரமிக்கப்பட்ட இடத்துல கொடுத்தீங்க? இது எல்லாமே யாருடைய தவறு? அரசாங்கத்தினுடைய தவறு தானே. அங்க வந்து ஓட்டர் ஐடி எல்லாருக்கும் இருக்கா இல்லையா? எல்லாரும் ஓட்டு போட்டிருக்காங்க இல்லையா? திமுக கடந்த முறை அங்க அமைச்சராக இருக்கக்கூடிய அவர் வந்து பிரச்சாரம் பண்ணும்போது என்ன சொல்றாரு, இங்க அடுத்த முறை திமுக ஆட்சி வந்ததுன்னு சொன்னா நீங்க கவலைப்படாதீங்க, உங்களுக்கு எல்லாம் பட்டா போட்டு கொடுக்கப்படும், கொஞ்சம் பேர் தவிர மற்ற பேருக்கும் பட்டா போட்டு கொடுக்கப்படும் சொன்ன வாக்குறுதி கொடுத்தாங்களா இல்லையா? அப்பெல்லாம் உங்களுக்கு தெரியலையா? நான் கேட்கிறேன் சார். இன்னைக்கு அத்தனை ஆவணங்களும் எடுத்து அந்த மக்கள் காட்டுறாங்க. இது நீர்பிடிப்பு பகுதிக்கு உட்பட்ட ஒரு இடம் இல்லைன்னு சொல்லிட்டு ஆதாரங்களை காட்டுறாங்க. போலீஸ் என்ன சொல்லுது? ஆயிரக்கணக்கான போலீஸை போட்டு போலீஸ் என்ன சொல்லுது? இதை நீதிமன்றத்துக்கு எடுத்து இங்கே எடுத்து சரி நான் நீதிமன்றத்துக்கு போறேன், நீ இடிக்காதீங்கன்னு சொன்னா அது நான் நிப்பாட்ட மாட்டோம்னு சொல்லி ஒரு பிரைவேட் கான்ட்ராக்டை வந்து கொடுத்துருக்காங்க. அந்த இடிக்கிறதுக்காக பிரைவேட் கான்ட்ராக்ட். அவன் பாட்டுக்கு ஒரு 10-20 புல்டோசரை வச்சு இடிச்சு தள்ளிக்கிட்டே வரான். போலீஸ் 500-1000 போலீஸ். யாருன்னா 4 பேர் போனா எப்படி? கோணி பைகள், யாராவது தீ குளிச்சுட்டாங்கன்னா அதை அணைக்கிறதுக்கு கோணி பைகள். அப்புறம் வந்து பெண்கள் அவங்களுக்கு வந்து இது பண்றதுக்கு பெண் போலீஸ் வந்து அந்த வயர் பின்னிய இதெல்லாமே பாதுகாப்போட அங்க வந்து களம் இறங்கி ஒட்டுமொத்தமா அட்ராசிட்டி பண்றாங்க. அதை நீங்க வந்து பாத்தீங்கன்னா அடையாறு ஆறே வந்து பாத்தீங்கன்னா அனகாபுத்தூர் சைடுல தான் அகலமாவே இருக்கு. மற்ற இன்னும் இந்த சைடெல்லாம் பாத்தீங்கன்னா குறுகலா தான் இருக்கு. நீங்க வந்து ஆற்றங்கரை வந்து விரிவுபடுத்தணும்னு சொன்னா நீங்க டோட்டலா தானே எடுக்கணும். அனகாபுத்தூர் அந்த பகுதியை மட்டும் எடுக்க வேண்டிய அவசியம் என்ன? காசா கிரவுண்டு ஏன்னு சொன்னா அங்க வந்து காசா கிரவுண்ட்ல நீங்களும் நானும் போய் வீடு வாங்க முடியாது. பல கோடிகளுக்கு அதிபதிகள் தான் அங்க போய் வீடு வாங்க முடியும். அப்போ அவன் அந்த வீடு வாங்கினா இந்த பகுதி அவனுக்கு ஒரு இதுவா இருக்கு, நெரிச்சலா இருக்கு. அப்போ இதை காலி பண்ணி இதை ஒரு பார்க் மாதிரி ஒரு இது மாதிரி ஆச்சுன்னா அந்த விலை ஏறும். இதுதானே உங்களுடைய திட்டம். இது திமுக வந்து எப்படி ஏழை மக்கள் சார்ந்த ஒரு அரசுன்னு சொல்லி எப்படி ஏற்றுக்க முடியும்? இது கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு தெரியும், திருமாவளவனுக்கு தெரியும்,
இஸ்லாமிய அமைப்புகள், குறிப்பா வந்து தமுமுகவுக்கு இது தெரியும். அங்க மாமா காயிதே காங்க மில்லத் நகர்னு ஒரு நகர் இருக்கு. அங்க இஸ்லாமியர்கள் நிறைய பேர் இருக்காங்கன்னு ஏங்க நினைக்கிறேன். 500 குடிசை 500 வீடுகள் இடிக்கப்பட்டதுங்க காயிதமில்லத் நகர்ல, முஸ்லிம்களுடைய வீடு. அப்போ நீங்க வந்து அந்த இடிக்கிற முன்னாடி வரையிலும் அப்ப ஃபர்ஸ்ட் என்ன பண்றாங்க, அந்த ஸ்டாலின் நகர்னு இருக்கு, அதை இடிக்கிறாங்க. அடுத்தது முகாம்பிகை நகர்னு ஒன்று இருக்கு, அதை இடிக்கிறாங்க. அதை இடிக்கும்போது இந்த மக்கள் எல்லாம் போகும்போது, ஏன் நீங்க வரீங்க, உங்க பிரச்சனை வேறங்க, உங்க சைடெல்லாம் வரமாட்டாங்க, அந்த சைடு தான் போறாங்கன்னு இந்த மக்களை பிரித்தாலும் சூழ்ச்சி. யாரு? அரசியல்வாதிகள், திமுகவினுடைய வட்ட செயலாளர் முதல் கொண்டு தொகுதி செயலாளர் எல்லாம் இறங்கி களத்துல பிரித்தாலும் சூழ்ச்சியை பண்ணி ஃபர்ஸ்ட் அந்த ஒரு நகர், 2வது நகர், 3வது நகர், 3 நகர் இடிச்சு தரமாட்டமாக்கிட்டாங்க. ஓ. சரி, இப்போ அந்த மக்களுக்கு நீங்க இடிச்சீங்க, உங்களுக்கு அரசுக்கு தேவை, நீங்க என்ன பண்ணும்? இப்போ வந்து நான் 1 கோடி ரூபாய் அங்கே வீடு வச்சிருக்கேன்னு சொன்னா, எனக்கு 1 கோடி ரூபாய் நிவாரணம் கொடு. எப்படி இப்போ வந்து மெட்ரோ போடும்போது கொடுக்குறானா இல்லையா? கொடுக்குறானா இல்லையாங்க? எந்த இடமா இருந்தாலும், பணக்காரன் வீடு இடமா இருந்தாலும் சரி, ஏழைப்பட்ட வீடு இடமா இருந்தாலும் சரி, அந்த இடத்தினுடைய உரிமையாளருக்கு அந்த செக் போயிட்டுதா இல்லையா? அது அரசுக்கு தேவைன்னு. அதே மாதிரி வந்து இங்க வந்து அனகாபுத்தூர்ல கொடுக்கறதுக்கு என்ன? ஏங்க டெல்லியில வந்து ஆக்கிரமிக்கப்பட்ட இடங்களை வந்து தமிழர் பகுதிகளை இடிச்சிட்டாங்கன்னு முதல்வர் கொந்தளிக்கிறாரு, வானத்துக்கு பூமிக்கு குதிக்கிறாரு, பாசிச ஆட்சி, இந்த பயங்கரவாதி ஆட்சின்னு. அப்ப உங்களுடைய ஆட்சியில இருக்கக்கூடிய தமிழ்நாட்டுல உங்களுக்கு ஓட்டு போட்ட, அங்கேயாச்சும் டெல்லியில வந்து யாருக்கு ஓட்டு போட்டாங்கன்னு தெரியல, ஒன்று பாஜகவுக்கு போட்டிருக்கலாம், இல்ல ஆம் ஆத்மி கட்சிக்கு போட்டிருக்கலாம். அந்த மக்கள் விஷயத்துக்கு நீங்க என்ன சொல்றீங்க? அவங்களுக்கு நிவாரணம் வழங்கப்படும், அவங்களுக்கு மாற்று இடம் தமிழக அரசு சார்பாக எடுத்து கொடுக்கப்படும், இவ்வளோ டைலாக் விடுறீங்களே. அனகாபுத்தூர் உங்க கண்ணுக்கே தெரியலையா? உங்க நாலேஜுக்கே வரலையா? சொல்லுங்க தாமரை, இது என்ன அநியாயமா இல்லையா சொல்லுங்க? அது ஆக்கிரமிக்கப்பட்ட இடம்னா நீ ஏன் கரண்டே கொடுக்கக்கூடாதுங்க, மின்சாரமே கொடுக்கக்கூடாது? அது எப்படி திட்டமிட்டு 2 நாளைக்கு முன்னாடியே மின்சாரம், தண்ணி என்ன சொல்லியிருக்கு? அதாவது ஒரு ரெண்டல் வீட்டில் கூட வந்து ஒருத்தனை காலி பண்ண சொன்னா தண்ணியோ மின்சாரத்தை தடை பண்ணக்கூடாதுன்னு சொல்லி இந்திய அரசு சொல்லியிருக்கா இல்லையா? ஆனா நீங்க என்ன பண்றீங்க? 2 டேஸ் அந்த இடிக்கிறதுக்கு 2-3 நாளைக்கு முன்னாடியே தண்ணி, கரண்ட், கிளீன் காலி கட் பண்ணிட்டு இடிச்சு தள்ளுறீங்க நீங்க. ஏங்க ஒவ்வொருத்தரும் அங்கே வீடு வாங்கி இருக்கக்கூடிய, இப்போ வந்து ஒரு 1000 வீடுங்க, ஒவ்வொருத்தருடைய அந்த கனவு இருக்குது பார்த்தீங்களா? அது சாதாரணமானது இல்லைங்க. ஏதோ வெளிநாட்டில் அல்லது ஏதோ நகை நெட்டை வாங்கி விற்று அவன் ஒரு வீடு, தனக்குன்னு ஒரு வீடு கட்டணும்னு சொல்லி தானேங்க இன்றைக்கி கட்டி அவன் குடியிருக்கக்கூடிய இடத்த இடிச்சிட்டு நீங்கள் வந்து போங்க கண்ணகி நகருக்கு, ஹவுசிங் போர்டுக்கு, உங்களுக்கு தான் மாற்று இடம் கொடுத்துருக்கு, ஏன் போக மாட்டேன்றீங்க? யார் கேட்குறா? போலீஸ் சொல்கிறான். இதெல்லாம் அநியாயமாக தெரியலையாங்க? நான் என்ன சொல்கிறேன், பாஜக, அதிமுக இதே செயலை செஞ்ச இந்த திமுக ஊடகங்கள் இந்த பிரச்சனையை எந்த அளவுக்கு விவாத பொருளாக்கி இருப்பாங்க. இப்போ ஏன் எல்லாமே சைலண்ட் மூட்ல இருக்கீங்க? ஏங்க டாக்டர் ராமதாஸுக்கும் அன்புமணிக்கும் பிரச்சனைங்க, அதை பற்றி டெய்லி டிவியில் உட்காந்து விவாதம் நடத்துறீங்களா நீங்கள் மெயின் ஸ்ட்ரீம் மீடியா? நான் கேட்குறேன். அது குடும்பம் அப்பா புள்ள பிரச்சனைங்க, அதை உட்காந்துட்டு பெரிய விவாதம் நடத்துறீங்க. இங்க 1000 வீடுங்க, சுமார் 3000-4000 மக்களுடைய விஷயத்தை பத்தி விவாதிக்கிறதுக்கு இன்னைக்கு மெயின் ஸ்ட்ரீம் மீடியா தயாரா இல்லை. அப்ப என்ன காரணம்? என்ன காரணம்? திமுகவுடைய அடிமைகளா இருக்காங்க எல்லா ஊடகங்களும். ஏதோ சோசியல் மீடியால தான் வந்து அந்த மக்களுடைய அழுகுரல் இன்னைக்கு வெளியே வந்திருக்கு விஷயம். அட்ராசிட்டி தாமரை, முழுக்க நான் அங்கே போய் பார்க்குறேன், எந்த வீடும் சின்ன வீடு இல்லை, எல்லாமே பெரிய பெரிய வீடு கட்டிக்கிட்டு அவன் வந்து எவ்வளோ கனவு சொல்லுங்க. ஒரு வீடு கட்டணுன்றதுன்னு ஒருத்தனுடைய கனவுன்றது சாதாரணமானதான். அவன் எவ்வளோ அதுக்கு அர்ப்பணிச்சிருப்பான், எவ்வளோ அந்த பணத்தை அந்த வீடு கட்டுறதுக்காக, எவ்வளோ அந்த இடம் வாங்குறதுக்காக. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? நீங்கள் ரெஜிஸ்டர் பதிவாளர் அலுவலகத்தை போய் பதிவு பண்ணியிருக்காங்க. உங்க வீடு நான் வாங்குறேன், ஆக்கிரமிப்பா இருந்தா ரெஜிஸ்ட்ரேஷன் ஏன் பண்றேன்? பண்ண வேண்டியதே இல்லையா? உங்க இடத்த நான் வாங்குறேன்னா நான் பதிவு பண்ணி வச்சிருக்காங்க. அப்போ இது வந்து பாத்தீங்கன்னா திட்டமிட்டு நீண்ட காலமா இந்த கார்பரேட் கம்பெனிகளுக்காக, காசா கிரவுண்டு, ஜி ஸ்கொயர் போன்ற இந்த கார்பரேட் கம்பெனிகளுக்காக திமுக வந்து என்ன பண்ணுதுன்னா இந்த அப்பாவி மக்களை அப்புறப்படுத்துது. இதுதான் நான் ஒரு மசூதி மட்டும் தான் பேலன்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். இப்ப மசூதி மட்டும்தான் இருக்கு. அதுக்கும் என்னன்னா இப்ப மசூதி இடிக்கிறதுக்கு உண்டான வேலைகள் நடக்குது. இப்ப திமுகவுக்கு துணையா இருக்கக்கூடிய நம்ம தமுமுக இருக்கு இல்லைங்களா, அதை மாமாக்கான்றாங்களே, ஜவஹர்லா கட்சி, மனிதநேய மக்கள் கட்சி, மாமா கட்சி. அப்போ அந்த கட்சி சார்பா என்ன போலீஸ்ல பேர் நடக்குதுன்னா, இந்த பள்ளிவாசல் இடிக்கிறதுக்கு முன்னாடி எங்களெல்லாம் கைது பண்ணிடுங்க, முதல் நாளே கைது பண்ணிடுங்க. கைது பண்ணிட்டு நீங்க இடிச்சீங்கன்னா அப்போ இந்த பள்ளிவாசல் இடிப்பதுக்கு எதிர்ப்பு தெரிவித்து கைதாகி ஜெயிலுக்கு போனவங்க அப்படின்ற ஒரு தியாகி பட்டமும் வாங்கினவங்க. ஸோ திமுக காப்பாத்துறதுக்காக கூட்டணி கட்சிகள் எந்த எல்லைக்கும் போறாங்களா? எந்த எல்லைக்கும் போறாங்க. நானும் சொல்றேன், திருமாவளவன் போறாரு, உட்கார்றாரு, அண்ணன் உட்கார்றாரு, பேசுறாரு, அந்த மக்கள் வந்து அவங்க வேதனை கொட்டுறாங்க.
நீங்க வாங்குறீங்கல்ல, நீங்க ஏங்க அந்த மக்கள்கிட்ட பேசுறீங்க? நேரா போய் முதல்வர்கிட்ட உட்கார்ந்துட்டு இதுக்கு உண்டான தீர்வு சொல்லுங்க. இது இந்த மக்களுக்கு உண்டான நிவாரணத்தை வழங்குங்க. இல்லைன்னு சொன்னா நான் கூட்டணி விட்டு போறேன்னு சொல்லுங்க. அதுதாங்க மக்களுடைய தலைவன் சொல்றது. நீங்க இதை வச்சு பேரம் பேசுறீங்களா கம்யூனிஸ்ட் கட்சிகள்? நான் கேட்கிறேன். பேரம் பேசுறாங்களா? இல்ல. களத்துல நின்று கம்யூனிஸ்ட் கட்சிகள் தானே. உண்மையில அங்க களத்தில் நின்று யார் தெரியுமா? அண்ணன் இவரு சீமான் அண்ணன் போனா ஒரு நாள் அவர் தான் வந்து இந்த விஷயம் வந்து இப்போ மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் கொஞ்சம் வந்தது. சீமான் போன உடனே அடுத்தது அன்னைக்கு வந்து முழுக்க அந்த கடைசி வரையிலும் இருந்தது யாருன்னு சொன்னா திருமுருகன் காந்தி மட்டும்தாங்க. வேற எந்த அரசியல் கட்சிகளும் இல்லை. எல்லாம் வராங்க, ஒரு அரசியல் ஒரு பார்வை பார்த்துட்டு போயிடுறாங்க. ஆனா மக்களோட மக்களா நின்னது யாருன்னு சொன்னா திருமுருகன் காந்தி தான். நான் அதெல்லாம் சொல்றதுக்கு நான் எப்பவுமே தயங்க மாட்டேன். நான் என்ன உண்மையா அதுதான் நிலையை சொல்றேன். 10 பேர் சேர்ந்தானே என்ன இங்க கூட்டம் அப்படியே லட்டி சார்ஜ் பண்றான். பயாவரம் திமுக தான் ஜெயிச்சிருக்காங்க. திமுகவுக்கு நெருக்கடிகள் இருக்குன்னு சொல்ல வரீங்களா? பல்லாவரம் மட்டும் இல்லைங்க, இந்த அனகாபுத்தூர் விஷயம் தமிழ்நாட்டுக்கே மிகப்பெரிய நெருக்குதல் வரலன்னா என் பேர் ரஹீம் இல்லைங்க. நீங்க ஒன்றும் பாருங்க. ஏன்னா அது அந்த குமுறல் இன்னைக்கு அவ்வளோ வந்து வேலை செஞ்சிருக்கு. அதிமுக பாஜக கூட்டணி இருக்கு. அதிமுக பாஜக கூட்டணிக்கு இஸ்லாமியர்கள் எப்படி ஓட்டு போடுவாங்க? அதே போல பாஜகங்கிற ஒரு ஃபேக்டர் வந்து தமிழ்நாட்டில் வேலை செய்யுது. தமிழ்நாட்டில் இயல்பாவே பாஜக எதிர்ப்பு மனநிலை இருக்கு. எப்படி வந்து பாஜக அதிமுக கூட்டணிக்கு மக்கள் ஓட்டு போடுவாங்க? திமுக கூட்டணி தானே ஓட்டு போடுவாங்க. அதாவது பாஜக கூட்டணி திமுக கூட்டணி இது வந்து பாஜக அதிமுக கூட்டணி வந்து நீடிக்குமா நீடிக்காதான்றது பல கேள்விகள் அது ஒரு பக்கம் இருக்கு. ஏன்னு சொன்னா அங்க வந்து டிடிவி தினகரன், சசிகலா, ஓபிஎஸ் விஷயத்துல வந்து எடப்பாடியும் வந்து கடுமையா இருக்காரு. நான் அவங்கள சேர்க்க மாட்டேன். ஆனால் பாஜகவும் கடுமையை காட்டுது. அவங்களையும் சேர்த்து தான் அதிமுகன்றது ஒரு கட்டமைக்கணும். இதனால வந்து இப்போதைக்கு நிச்சயதாமலம் தான் இருக்கு. நிச்சயதாமலம் ஆனதெல்லாம் திருமணத்துல போய் முடியறது இல்லை. அப்படிதான் என்னுடைய அதிமுக பாஜக கூட்டணி நீடிக்காதுன்னு சொல்ல வரீங்களா? நீடிக்கா உடைஞ்சு போக கூட வாய்ப்புகள் அதிகமா இருக்குன்ற அதிகமான இருக்கு. ஒரு கால் அப்படி ஒரு நிலை வந்ததுன்னு சொன்னா திமுக கூட்டணியில இருந்து நிறைய கட்சிகள் விலகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஓகே. இப்ப அதிமுகவில் வந்து பாஜக வந்து கழட்டி விட்டு அதிமுக தனித்தா களமாடினாங்கன்னு சொன்னா அப்போ வந்து அதிமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய எல்லா விடுதலை சிறுத்தைகள், கம்யூனிஸ்ட் கட்சிகள் கூட வந்து அதிமுக கூட்டணிக்கு சாவறதுக்கு வழி இருக்கா இல்லைங்களா? ஏன்னு சொன்னா கடந்த முறை 6 தொகுதி கொடுத்தாங்க திருமாவளவனுக்கு, விடுதலை சிறுத்தைக்கு அண்ணனுக்கு கொடுத்தாங்களா இல்லையா? 6 தொகுதி. இந்த முறை 6க்கு மேல ஒரு தொகுதி 7 தொகுதி கேட்டாலும் கொடுக்க மாட்டார் திமுக. அது ஒரு இது ப்ரொசீஜர். இது கடந்த முறை என்ன வாங்கினீங்க அதே வாங்கிங்கன்னு வாங்க. புரியுதுங்களா? அந்த 6 தொகுதி வாங்கி ஒரு திருமாவளவன் நின்னார்னா இவர் முதல்வர் ரேஞ்சுக்கு உங்க பசங்க பேசுறாங்கல்ல, அதெல்லாம் வீணா போயிடும். பேசுறாங்களா இல்லையா? நீங்க மாற்று அரசியல் தமிழ்நாட்டில் வந்து இன்னைக்கு வந்து ஒரு கொள்கை உள்ள கோட்பாடு உள்ள ஒரு அரசியல் கட்சி, மிகப்பெரிய கட்சி அப்படின்னு சொன்னா விடுதலை சிறுத்தை கட்சி. அது போன்ற கட்சி 6 சீட்டுக்கு போய் அடிமையாயிட்டாங்கன்ற மாதிரி பொது தளத்தில் பேசு பொருளாக வரும். வருமா வராதான்? அப்போ அவரு வந்து ஆத்துல ஒரு கால் சேத்துல ஒரு கால் வைக்க முடியாது, நேர் தடுவார். அப்போ வந்து அதிமுக வந்து பாஜகவோட கூட்டணியில்னா ஆட்டோமேட்டிக் அவரு வருவார். சிபிஎம் வந்துருவாங்க. அப்போ சிபிஎம் வரும். சில இஸ்லாமிய அமைப்புகள் கூட வர வாய்ப்புகள் இருக்கு. எல்லாம் விரக்தியின் உச்சத்துல இருக்காங்க. இப்ப வேற வழி 60 சீட்டு கேட்கறாங்க போல இருக்கு. ஏன் எப்படி கொடுப்போம்? திமுக வந்து எப்பவுமே பாருங்க, திமுக கிட்ட ஒரு பழக்கம், கடந்த தேர்தல் என்ன கொடுத்தாங்க அதோட ஒன்று அதிகமாகவும் மாட்டாங்க, குறைக்கவும் மாட்டாங்க. நீங்க கூட பாருங்க, போன வாட்டி என்ன வாங்கினே அது வாங்கிக்க, வேற பேச்சே இல்லைன்னு. சிபிஎம் சண்முகம் அவர்கள் தேர்தல் வரலாற்றிலேயே ரொம்ப ரொம்ப கம்மியான சீட்டு வந்து 21 தான் வாங்கணும். இதை பத்தி மாநில குழு நாங்க வந்து தீர்மானமே போட்டிருக்கோம். வரக்கூடிய எலெக்ஷன் நாங்க அதிக சீட்டு வாங்குவோம்னு வந்து. அதிக சீட்டா? போன வாட்டி வாங்கின சீட்டு உங்களுக்கு கொடுக்குறாங்களா பாருங்க திமுக. நீங்க அதிக சீட்டுக்கு போயிட்டீங்க, என்ன தம்பர நீங்க? திமுக கொடுக்க மாட்டாங்களா? எப்படி கொடுப்பாங்க? ஏங்க, பரந்தூர் விமான நிலைய பிரச்சனைக்கு வந்து விவசாயிகள் 2 வருஷமா போராட்டி இருக்காங்க. இவங்க சைலண்ட் மூட்ல இருக்காங்க. மேல்மா சிப்காட் விஷயத்துக்கு 1.5 வருஷமா போராட்டி இருக்காங்க விவசாயிகள். அவங்க சைலண்ட் மூட்ல இருக்காங்க. விவசாயிகள் மீது குண்டாஸ் போட்டாங்க, சைலண்ட் மூட்ல இருக்காங்க. இங்க பாத்தீங்கன்னு சொன்னா நீங்க வந்து வேங்கை வயல்ல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா குடிநீர்ல மலத்தை கலந்த விஷயத்துல வந்து எல்லாம் சைலண்ட் மூட்ல தான் இருந்தீங்க. கடைசியா புகார் கொடுத்தவனே குற்றவாளி ஆக்கி அழகு பார்த்த ஒரு திமுக. இதுக்கு எல்லாம் உங்களுக்கு தெரியாது? அந்த விஷயங்கள் எல்லாம் தெரியும் இல்லையா? எல்லாமே சைலண்டா இருந்துட்டு இப்ப தேர்தல் வர்றதுக்கு வானத்துக்கு பூமிக்கு குதிச்சா உங்களுக்கு இன்னும் அள்ளி கொடுத்துருவாங்களா சீட்டு? எலெக்ஷனுக்காக இந்த ஸ்டண்ட். எலெக்ஷனுக்காக இந்த ஸ்டண்ட் என்னன்னு சொன்னா நாங்க பாதிக்கப்பட்ட மக்கள் பக்கம். நீங்க இப்ப நீங்களே என்ன சொன்னீங்க? ஏங்க என்னங்க கம்யூனிஸ்ட் கட்சி எல்லாம் வந்து இடிக்கும் போதுல இருந்து அந்த மக்களோட மக்களா இருந்தாங்கன்னு சொல்றீங்க இல்லையா? இந்த பிரச்சாரத்துக்காக தான் அவங்க அங்க போனது. நான் என்ன சொல்றேன், நீங்க ஏங்க அங்க போறீங்க? நீங்க கூட்டணியில இருக்கீங்க, கம்யூனிஸ்ட் கட்சிகள் கூட்டணியில, திமுக கூட்டணியில இருக்கீங்க, விடுதலை சிறுத்தை கூட்டணியில இருக்கு, பாமக கட்சி கூட்டணியில இருக்கு. நீங்க என்ன பண்ணும்? முதல்வர் வீட்டு கதவு தட்டும், என்னங்க இடிக்கிறாங்க, நிப்பாட்டு சொல்லுங்க, சொல்லுமா இல்லையா? சோ கூட்டணி கட்சிகள் ஒரு பொருட்டாவே திமுக மதிக்கிறது கிடையாது. கூட்டணிங்கிறது தேர்தல் உடன்பாடு தான் அப்படிங்கிற ஒரு மைண்ட்செட்ல திமுக எல்லாருக்கும் கப்பம் கட்டிடுறாங்க.
இவங்க வாங்கிக்கிறாங்க. இருந்தாலும் நாங்களும் இருக்கோம்னு காட்டுறதுக்காக அடிக்கடி இந்த மாதிரி விஷயங்களுக்கு ஒரு பேட்டியை கொடுத்துட்டு இது அதுவும் பாருங்க, அரசுன்னு சொல்ல மாட்டாங்க, அதிகாரிகளுடைய தவறு. அதிகாரிக்கு எப்படி அவனா வந்து போய் இடிச்சானா? அரசுன்ற வார்த்தை அண்ணன் திருமாவளவன் பேசுறது தமிழக அரசு திமுக அரசுன்னு வார்த்தையே வரல பாருங்க. அதிகாரிகள் செஞ்ச தவறுதான் சொல்றாரு. அதிகாரிகளுடைய தவிர அரசை காப்பாத்துறாரா திமுகவை? பின்ன நீங்களும் ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்திலேருந்து வந்திருக்கீங்க. நீங்களும் வந்து கீழ்நிலையிலேருந்து வந்தவங்க. விஜய் மாரி நேரடியா வரல அரசியலுக்கு. ரெட்டை வேடம் போடுறாங்களா? அவன் ஏன்றேன் வேஷம் ஏன்றேன் பாதிக்கப்பட்ட மக்களுங்க. அவங்களுடைய கண்ணீர், அவங்க கண்ணீரை நீங்க வந்து அரசியலா விலை பேசுறீங்கன்னு சொன்னா இதை விட ஒரு கேவலம் வேற எதுவும் இல்லையே. எப்படியாப்பட்ட ஒரு கொடூர ஒரு மனப்பான்மை இது. அனகாபுத்தூர் விஷயமோ எப்படி தமிழ்நாடு முழுக்க தேர்தலில் எதிரொலிக்கும்? நீங்க எதிரொலிக்காதுன்னு எப்படி சொல்றீங்க? இன்னும் கேட்டீங்கன்னா அதிமுக வந்து இந்த விஷயத்த கையில் எடுக்காம அவங்கள கடந்து போறாங்க. என்ன விஷயத்துக்காக கடந்து போறாங்கன்னு எனக்கு தெரியல. இன்னும் அதிமுக இதை கையில் எடுத்து இவங்க இறங்கி வேலை செஞ்சதுன்னா மிகப்பெரிய தமிழ்நாடு அளவுக்கு பெரிய அரசியல் தான் அது. ஏங்க 1000 வீடுங்க இன்னைக்கு அனகாபுத்தூர் நடந்து நாளைக்கு இங்க நடக்காது, அங்க நடக்காதுன்னு என்ன சொல்ல முடியும்? எல்லாம் கூட்டு களவாணியா ஒன்று சேர்ந்துட்டு அப்பாவி மக்களை அப்புறப்படுத்துவதுதான் இந்த அரசியல் கட்சிக்குடைய வேலைன்னு சொன்னா அப்ப அந்த மக்கள் என்ன பண்ணுவாங்க சொல்லுங்க? அந்த மக்களுடைய நிலை என்ன? அங்க அவன் வந்து நேற்று வெளியும் வந்து நல்லா சொகுசா இருந்துட்டு இன்னைக்கு அவன் வந்து போய் அந்த அடுக்குமாடி குடியிருப்புல வந்து சின்ன இடத்துல போய் குடியிருக்கும் போது அவனுடைய மனநிலை எப்படி இருக்கும்? அவன் 10 பேருக்கு சோறு போட்டவன் வந்து அன்னைக்கு வந்து ரோட்ல நின்று ஒரு பொட்டலம் அந்த குழந்தை போய் வாங்கிட்டு வந்து நினைச்சு அவன் எப்படி வேதனைப்படுவான்? சொல்லுங்க, நீங்க இதெல்லாம் சொல்லுங்க. இது எல்லாமே என்னத்துக்காக நடந்தது? யாருக்காக பண்ணிருக்காங்க? கார்பரேட் கம்பெனிகளுக்காக. ஏங்க காசா கிரவுண்ட் நீங்க அந்த இமேஜை பாருங்க. அந்த கரையை ஒட்டி சோறுங்க, அதாவது அந்த ஆற்றங்கரையை ஒட்டி. இதாச்சும் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 10-20 மீட்டருக்கு தள்ளி தான் அந்த வீடுகள் இருக்கு. அது வந்து கரையை ஒட்டின மாதிரியே எழுப்பியிருக்காங்க. பக்கத்துல இன்ஜினியரிங் காலேஜ். எதுவுமே நீங்கள் அங்கே டச்சு கேட்டால் அது பட்டா இடம். அது எப்படிங்க ஆற்றுக்கு அந்த பக்கம் பட்டா இந்த பக்கம் புறம்பக்கம் ஆயிடுச்சு. அந்த பக்கம் வந்து காசு கொடுத்து வாங்கினது, இந்த பக்கம் ஆக்கிரமிக்கப்பட்ட இடம். எப்படி? எல்லா ஊடகங்களும் என்ன சொல்றாங்க? ஆக்கிரமிக்கப்பட்ட இடம் அகற்றப்பட்டது. எந்த ஊடகமும் ஆக்கிரமிக்கப்பட்ட இடம்னு சொன்னா ஏன்டா நீங்க எலக்ட்ரிசிட்டி கொடுத்தீங்க, ஏன்டா ரேஷன் கார்டு கொடுத்தீங்க, ஏன்டா ஆதார் கார்டு கொடுத்தீங்க, ஏன்டா நீங்க ஓட்டர் ஐடி, ஏன்டா நீங்க வீட்டு வரியை வாங்கினீங்கன்னு ஒரு ஊடகம் கூட கேள்வி எழுப்பலீங்க. இதுதாங்க வேதனை. இப்போ அங்கே பள்ளிவாசல் கடைசியாக விட்டு வச்சிருக்காங்க. இப்போ அந்த பள்ளிவாசல் இடிக்கிறது தான் திமுகவுக்கு அண்டி பிழைக்கக்கூடிய இஸ்லாமிய அமைப்புகள் வந்து சும்மா அங்கே வந்து அப்படியே சீன் போட்டு இருக்காங்க. இப்போ எங்களை கைது பண்ணிட்டீங்க, வேலை முடிஞ்சிச்சு. கைது பண்ணிட்டு நீங்கள் இடிச்சிடுங்க. ஸோ பள்ளிவாசலையும் இடிச்சிருவாங்க. அந்த இடத்துல இஸ்லாமியர்கள்லாம் இருக்காங்க. குறிப்பாக காயிதே-மில்லத் நகர்ல கிட்டத்தட்ட ஒரு 500 அந்த கொடுமை தான் இடிச்சு எல்லாம் காலி பண்ணிட்டாங்க. யாருமே இல்லை. இப்போ அந்த பள்ளிவாசல் மட்டும் இருக்கு. இதுதான் வந்து திமுகவுடைய பாசிச அரசுன்னு சொல்லி நான் தொடர்ந்து சொல்லிட்டு வரும். பார்த்தீங்களா, அரச பயங்கரவாதத்தை எந்த நேரத்தில் எப்படி வேணா ஏவும். அதுதான் ஏன்னு சொன்னால் இங்கே எப்படி சென்னையில் வந்து நகரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய குடிசைகள், இந்த குடிசைகள்லாம் எரிஞ்ச உடனே என்ன பண்ணும் மாற்று அரசு அதே இடத்துல அவங்களுக்கு வீடு கட்டி கொடுக்கணும். எந்த குடிசை எரிஞ்ச இடத்துலயாச்சும் குடிசை மாற்று வாரியங்கள் கட்டுவாங்க. குடிசை மாற்று வாரியம் வீடு கட்டி கொடுத்தா இல்லை. அந்த குடிசை எரிஞ்சோன்னா அவனை தூக்கி அனுப்புது. கண்ணகி நகர் போ, அங்கே போ, இங்கே செமந்திரிக்கு போ. ஆனால் இங்கே வந்து கார்பரேட்டுக்கு விலை விற்கிறது. சென்னையில் பெரும்பான்மையான இடங்கள் நீங்கள் ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா அடிக்கடி வரும். இங்கே குடிசை இருந்துச்சு, அங்கே குடிசை. இப்போ கூட பார்த்தீங்கன்னா வேசார்பாடியில் அங்கே முதல்வர் வந்து கொளத்தூருக்கு வரும்போது கொளத்தூர் தொகுதியில் 1000 ரூபாய் கொடுத்ததுக்கு இது வச்சு சினிமா ஸ்டண்ட் நடிகைகளை வச்சு டான்ஸ் ஆடிக்கிட்டு கை தட்டி சந்தோஷப்பட்டு இன்னொரு பக்கம் குடிசை எரியுது. எப்படி ரோம் பற்றி எறியும் போது நீரவ் மன்னர் பிடி வாசிச்சுட்டு இருந்த மாதிரி ஒரு பக்கம் குடிசை எரியுது, இன்னொரு பக்கம் நடனத்தோட சந்தோஷமா கொண்டாடுறாரு முதல்வர். இதெல்லாம் பேசினா பாஜக பி டீம். திமுக எதிர்த்தாவே இப்போ வச்சிருக்க பேர் வந்து பாஜக பி டீம். திமுக எதிர்த்தாலேவா? ஆமா. கடந்த முறை சட்டமன்ற தேர்தலில் வந்து கமலஹாசன் திமுக எதிர்த்தாரு. பாஜக பி டீம் 5000 கோடி வாங்கிட்டு தான் திமுக ஒழிக்கிறதுக்காக இறக்கி விட்டுருக்காங்க. இப்போ அவங்களே மடியில் உட்கார வச்சிருக்காங்க. ராஜ்யசபா எம்பி ஆயிட்டாரு. அதான் சொல்றாங்க, திமுக மடியில் உட்கார வச்சு. இப்போ அவங்க பாஜக பி டீம் சொன்னீங்களா? இப்போ யார் பி டீமு, யார் ஏ டீமு? இல்லை அவர் மாறிட்டா இன்னைக்கு திமுக மாறிச்சா? ஏங்க இப்படி பித்தலாட்ட அரசியல்? நேரடியான அரசியல் பண்ணாங்கன்னா திமுகவுக்கு எப்பவுமே தோல்வி இருக்காதுங்க. திமுக எப்பவுமே சூழ்ச்சிகரமான அரசியல் செய்ய தான்
அது ஒவ்வொரு தேர்தலையும் பின்னடைவை சந்திக்குது. நேர்மை அரசியல் செஞ்சாங்கன்னா பின்னடைவு இல்லைங்கிறீங்க. பின்னடைவு வராது. இப்போ அதிமுக பாருங்க, இப்போ ஜெயலலிதா இருக்கும்போது சரி, எஸ்ன்னா எஸ், நோன்னா நோ போயிட்டே இருக்கும். பிடிக்காதுன்னா பிடிக்காது, பிடிக்குன்னா பிடிக்கும். புரியுதுங்களா? அப்போ ஒரு தரப்பு மக்கள் வந்து என்ன பண்ணுவோம், இந்த அம்மா இப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. இன்னொரு தரப்பு வந்து ஆதரிப்பாங்க, இன்னொரு தரப்பு எதிர்ப்பாங்க. முடிஞ்சிச்சு. ஆனால் உங்கள்ட்ட அப்படி இல்லை. எப்படின்னா பாம்பும் சாகக்கூடாது, கம்பும் உடையக்கூடாது. எல்லாருக்கும் சாஃப்டா இருக்குன்னு நினைக்கிறாங்களா? எல்லார்கிட்டையும் நல்ல பேர் வாங்கணும்னு நினைக்கிறாங்க. நல்லவனால வந்து எல்லார்கிட்டையும் நல்ல பேர் வாங்க முடியாது. அயோக்கியன் கிட்ட கடுமையா இருக்கணும், நல்லவங்க கிட்ட அன்பா இருக்கணும். இதுதான் இருக்கா இல்லைங்களா? அப்போ இது போன்ற அரசியலை திமுக என்னைக்கு முன்னெடுக்குதோ அன்னைக்கு தான் திமுகவுக்கு நிரந்தரமான வெற்றியோ, நிரந்தரமான ஒரு ஒரு கொள்கை உறுதியோ கிடைக்கும். இல்லைன்னா கிடைக்காது. சும்மா இவங்க பேசிக்கலாம் திராவிட மாடல். என்ன திராவிட மாடல் கிடைக்குது? நீங்க 4 வருஷம் என்ன மக்கள் சந்தோஷம்? திராவிட புல்டோசர் மாடல் தான். ஆமா, புல்டோசர் மாடல் தான். நான் வந்து உத்தரப்பிரதேச யோகி ஆதித்யநாத் ஆட்சியில் நடந்ததை நாங்க எதிர்ப்போம், இங்க வந்து நாங்க சைலண்ட் மூட்ல இருப்போம்னு சொன்னா என்ன வகையிலைங்க? தேர்தல் வரப்போகுது. தேர்தல் வரக்கூடிய சமயத்துல இப்படிலாம் பண்றாங்க அப்படின்னா வந்து திமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய சர்க்கிள் அவங்களுக்கு தெரியாதா? ஏன் இந்த தேர்தல் இன்னும் 1 வருஷம் தான் இருக்கு, இந்த நேரத்துல ஏன் இதெல்லாம் செய்யணும்? ஏங்க அதிமுக பாஜக கூட்டணின்னு சொல்லி அமித்ஷா உட்காந்து பேசணும்னு ரொம்ப சந்தோஷப்பட்டு பிரியாணி வச்சு கொண்டாடினது எதுன்னா திமுக தாங்க. ஏன் சொன்னால் அவங்களுக்கு சாலிட் வாக்கு வந்துடும். பாஜக அதிமுக கூட்டணி ஆச்சு, ஒடுக்கப்பட்ட சிறுபான்மை மக்களெல்லாம் நமக்கு தான் போடுவாங்க. அது விஜய் நிற்கட்டும், இல்லை யாரு வேணா நிற்கட்டும். நம்ம விஜயை கூட என்ன சொல்லலாம், பாஜக பி டீம்னு சொல்லிடலாம். கிறிஸ்டியன்ஸ் ஓட்டு விஜய்க்கு போகும்னு சொல்ல வரீங்க? ஏங்க ஒரு 50% போனால் என்ன, அது அந்த ஓட்டு மைனஸ் வந்து திமுகவுக்கு தான். திமுக விழக்கூடிய ஓட்டு தான் அதெல்லாம். மைனஸ் திமுகவுக்கு தானேங்க ஆகும். அப்போ அந்த மைனஸ் திமுக ஆச்சுன்னா ஏற்கனவே ஒரு 2-3% தானேங்க அவங்க ஆட்சியை பிடிச்சிருக்காங்க. அப்போ அந்த மைனஸ் ஆகும்போது என்ன ஆகும், தோல்வியை தானே தள்ளுவாங்க. ஒரு பத்திரிகையாளர் அப்படியே சொல்றாரு, கிறிஸ்தவர்களே ஓட்டு நீங்க உங்களுடைய ஒரு ஓட்டு கூட விஜய்க்கு போடாதீங்க. டியூன் பண்றாங்க இப்போ டியூன் பண்றாங்க. இதுதான் அது என்னன்னு சொன்னா பாஜக. திமுக யார் எதிர்த்து பேசினாலும், திமுக யார் எதிர்த்து அரசியல் பண்ணாலும் அவங்க பாஜக. உங்க கொள்கையிலே ஏன் எதிர்க்கிறாங்க, என்ன காரணத்தை எதிர்க்கிறாங்க, அந்த காரணத்துக்கு உண்டான பதில கொடுக்கறதுக்கு உண்டான பகுத்தறிவோ சிந்தனையோ ஒரு சமூக ஒரு ஆர்வமோ திமுகவில் ஒரு வயலுக்கும் இல்லை. ஒரே வார்த்தை பாஜக பி டீம், அவங்ககிட்ட பேச முடியாது. நீங்க கூட பாருங்க, யாருக்கும் அவங்க பதில் சொல்ல மாட்டாங்க. இப்ப நான் எதிர்க்கிறேன். ஏன் எதிர்க்கிறேன்? திமுகவினுடைய துரோகத்தை எதிர்க்கிறேன். இல்லை அது துரோகம் இல்லைங்க, அது நல்லது தாங்க அப்படின்னு சொல்லி விவாதம் பண்ணது யாராவது தயாரா இல்லை. அதனால அவங்க என்ன பண்றாங்கன்னா, சரி விடுங்க, இவர் பாஜக பி டீம் அப்படிதான் பேசுவோம். ரஹீம்பாயும் பாஜக பி டீமா தெரியாது உங்களுக்கு? என் பேர் வச்சு எப்போ ரொம்ப நாள் ஆச்சு. என்னைக்கு நான் சீமானுக்கு ஆதரவாக களமிறங்கணும் அன்னைக்கே பாஜக பி டீம் ஆக்கிட்டாங்க. இன்ன வரையிலும் அப்படிதான் பேசிட்டு இருக்காங்க. ஸோ திமுக எதிர்ப்பதெல்லாம் பாஜக பி டீம். குறிப்பா இந்த கூட்டணி கட்சிகள் அழுத்தம் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. அதே மீறி திமுக இப்படி வந்து ரொம்ப அசுரபடத்தோட இருக்காங்க. இந்த தைரியம் உங்களுக்கு எங்கே இருந்து வருது? அதாவது திமுக கட்சிகள் அறிக்கையோடு அழுத்தம் தராங்க, அறிக்கையோட நிறுத்திக்கிறாங்க. இன்னைக்கு சண்முகம் ஒரு பேட்டி கொடுத்திருக்காரு, திமுக கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றவே இல்லை, திமுகவுடைய ஆட்சி வந்து பெரிய ஒரு சிறப்பான ஆட்சி தான் சொல்ல முடியாதுன்னு ரொம்ப கடுமையான விமர்சனங்களை வச்சுக்கிட்டு தானே இருக்காங்க. சிபிஎம் கூப்பிட்டு வச்சு சரி கட்டணும், கூப்பிடாம இருப்பாங்க. எல்லாரும் சரி கட்டுறாங்கல்ல, அது சரி கட்டாம இருப்பாங்க. அதனால இப்படி நம்ம சட்டமன்றத்திலே வேல்முருகன் கர்ஜித்தாரு. எங்க வேல்முருகனுடைய நிலை வேறுங்க. அவர் சிங்கிள் மேனாக இருந்தாலும் வச்சு தாட்டுவாருங்க. அவரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த அரசியலுக்காக பேசக்கூடிய நபர் வேல்முருகன் இல்லைங்க எனக்கு. ஏன்னா இன்னைக்கு இல்லை, குறைஞ்சி 30-35 வருஷமாக பழக்கம் எனக்கு. நான் பாமகவில் இருக்கும்போது, அவர் பாமகவில் இருக்கும்போது, அவர் தமிழ்நாடு விடுதலை படைக்கு ஆதரவான நிலையில் இருக்கும்போது, நான் சிறையில் இருக்கும்போது, அவர் நீண்ட காலமாக எனக்கு பழக்கம். புரியுதுங்களா? அவர் வந்து எப்படின்னா என்ன இருக்கோ பேசுவார். அரசியலுக்காக, அது திமுகவுக்கு முட்டு கொடுக்கணுன்றதுக்காக, திமுகவுக்கு ஓட்டு வாங்கி கொடுக்கணுன்றதுக்காக பேச மாட்டார். யதார்த்தத்தை போட்டு உடைப்பார் அவர் வேறு. ஆனால் இங்கே கம்யூனிஸ்ட் கட்சிகளும் விடுதலை சிறுத்தையும் இஸ்லாமிய அமைப்புகளும் அவங்க வந்து சூழ்ச்சிகரமான அரசியலை முன்னெடுக்கிறாங்க. இரட்டை விடம் போறாங்க. ஆமாம், சூழ்ச்சிகரமான அரசியல். திமுக கூட்டணியிலே இருப்பாங்களாம். திமுக செய்யக்கூடிய மக்கள் விரோத செயல்பாடுகளை அது திமுக மக்கள் விரோத செயல்பாடுகள் செய்யுதுன்னு சொல்லி பேச மாட்டாங்களாம். அதிகாரிகளுடைய தவறு, ஆட்சியருடைய
தவறி இப்படியே பேசிக்கிட்டு திமுகவுக்கு முட்டு கொடுப்பாங்க. ரொம்ப நன்றி ரஹீம்பாய். இந்த அனகாபுத்தூர் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை பத்தி ரொம்ப வெளிப்படையா பேசியிருக்கீங்க. திமுக ஆட்சியை பொறுத்த வரைக்கும் பல்வேறு சறுக்குகள் அவங்க பண்ணியிருக்காங்க. இந்த சறுக்கல்களை எல்லாம் வந்து கேள்வி கேட்க வேண்டிய கூட்டணி கட்சிகள் ஒரு பெயரளவுல தான் பண்ணியிருக்காங்க, ரொம்ப டீப்பா போகல அப்படிங்கிற உங்க பார்வை வச்சிருக்கீங்க. இது வந்து சீட்டு பேரத்துக்காக அப்படி பண்றாங்களோங்கிற உங்களுடைய ஐயத்தையும் எழுப்பியிருக்கீங்க. மேலும் எனக்கு கொடுத்து பேசியமைக்கு நன்றி ரஹீம்பாய்.